வேற யாராச்சும் பாடுறீங்களா? நான் பாடுறேன். உங்களுக்கு நல்லா பாட வருமா? ஏய், நான் என்ன சூப்பர் சிங்கர்லயா போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்? சும்மா தானே பாட போறேன். நீங்க குடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு வேணாம். அண்ணே, நீங்க பாடுங்க. நானா? பாடுங்க. நீங்க பாடுவீங்களா? சூப்பரா பாடுவாங்க. அப்படியா மலரு? உனக்கு தெரியாதானே? இல்ல, சும்மா ஏதாவது ஹம் பண்ணுவா கேட்டிருக்கேன். ஆனா நல்லா பாடுவான்லாம் தெரியாதே. அதெல்லாம் அண்ணி சூப்பரா பாடுவாங்க. அண்ணி, நீங்க பாடுங்க. ஐயோ வேணா ரேவதி, சும்மா இரு. பாடுங்க அண்ணி. ஏய் வேண்டாம். மலரு பாடு மலரு. வேணாம், நீங்க சொன்னா கேளுங்க. வேண்டாம். அண்ணே, பாடு. பாடுங்க. பாடுங்க நீ. ப்ளீஸ்ங்க. பாடுன்றல்ல. நான் புடி. பாடு. பாடுங்க. என்ன பாட்டு? நெஞ்சமே நெஞ்சமே, மாமன்னன். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ரீரோ, தஞ்சமே தஞ்சமே சங்கமாய் வந்ததே ஆரீரோ, நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயம் சொல்லவே இல்லையே முன்பு யாரோ, எஞ்சியோ அஞ்சியோ நின்ற போதும் அன்புதா வெல்லுமே எந்த நாளோ, ஒளி இங்கு போதும் உனை வந்து சேரும், அண்டு மஞ்சும் பஞ்சும் ஒன்றே என்று நம்பி செல்ல நஞ்சும் இல்லையே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ. ஏய், சூப்பரா பாடுன மலரு. நல்லா இருந்துச்சு. பாடுங்க. Thanks ரேவதி. ம். கை கொடுங்க. சூப்பரா பாடுங்க. நீங்க பாட மட்டும் தான் செய்வீங்களா இல்ல டான்ஸ் ஆடுவீங்களா? நமக்கு டான்ஸ்லாம் வராதுப்பா. டேய் மச்சான், பாட நம்ம ஆடுதான். அட பாடா மச்சான். எழுந்து. டேய், பாட போறா. எதுக்கு மாமா? இரு அம்பானி பரம்பரை அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா, நாம கொட்டின்னு பலமுறை சொன்னாட்ட பலமுறை கொட்டாத பணமழதா, நாம நேரும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு விதி கேட்டு. நானா எதுக்கு குடிக்கிறான்னு கேட்க போறியா? கேட்டா மட்டும் குடிக்காம இருந்திருக்கியா? கொஞ்சமா தானே குடிக்கிறேன். சரி, சீக்கிரமா ரூமுக்கு போங்க. ராத்திரி பூரா இங்கே உட்காந்துட்டு இருக்காதீங்க. ம். சுரேஷ், உங்க அண்ணனை உட்கார சொல்ல. எதுக்கு மாமா? உட்கார சொல்றா. அண்ணா அண்ணா, வா. என்னடா? இங்க வா 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 டேய், என்னடா? வா வா என்னடா? உட்காருங்க. டேய், நான் ரூமுக்கு போறேன்டா. அட மாமா தானே சொன்னாரு, உட்கார். சுரேஷ், உங்க அண்ணனை குடிக்க சொல்ல. இல்ல, நான் குடிக்கல மாட்டேன். கொஞ்சமா குடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. குடிக்க சொல்ல. எனக்கு வேண்டாம். குடிக்க சொல்றா. அண்ணா கொஞ்சமா குடி. டேய், வேணாம்டா. மாமா சொல்றாருல, குடி. சுரேஷ், டேய் இந்த சொன்னா கேளுடா. குடின. இந்த சுரேஷ், டேய் சுரேஷ், சொல்றத கேளுடா. டேய், குடிக்க சொல்றா. சொன்னா கேளுடா. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாராமா அவரு. கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா
என் தங்கச்சி இந்நேரம் இங்க இருந்திருப்பால. அவ ஆத்மா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அவ மட்டும் இத பார்த்தானா, என்ன சாகடிச்ச துரோகியோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டா அவ? நான் கிளம்புறேன். அண்ணா 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 உட்காருங்க. இல்லடா, என்ன பார்த்தாலே மாப்பிளைக்கு படசால ஞாபகம் வருது. மனசு வருத்தப்படுறாரு. எதுக்கு? சுரேஷ், உங்க அண்ணனை உட்கார சொன்ன. அண்ணா உட்காருண்ணா. உட்கார் டேய், சொன்னா கேளுடா, வேணாம்டா. உட்கார் மலு. டேய், உட்கார். நீ ஏன் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணல? மாமா இரு சுரேஷ். மச்சான், ஏன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல? இதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். இப்ப கேக்குறேன்ல. நானும் மலரும் ஒருத்தர் விரும்பணும். அது எங்க வீட்டுல சொன்னேன். அதை அவங்க கேட்காம உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணாங்க. நான் உங்ககிட்டயும் பேசினேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. எனக்கு வேற வழி தெரியல. ப்ராமிஸ் பண்ணபடி நான் மலரை கல்யாணம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த கில்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் கோணி குறுகி உங்க முகத்தையோ அத்தை முகத்தையோ பார்க்க முடியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்காவது உங்களால என்ன மன்னிக்க முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. ஏன் வந்த இடத்துல எதுக்கு பழைய கதையை பேசிட்டு வேற ஏதாவது பேசலாம் வாங்க. உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. என்ன மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒத்த மன்னிப்புல எல்லாம் சரி பண்ணலாம் நினைச்சா எப்படி? நான் வேற என்ன பண்ணணும்? அச்சா, அப்ப ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, மாமா கூட டான்ஸ் எல்லாம் ஆடுனே, அந்த பாட்டா மாமா? அந்த பாட்டை போடு. அது போடு. ஐயோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கழுவி வைக்க மறந்துட்டேன். நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, உட்காருங்க. அதெல்லாம் கழுவ ஆளுங்க இருக்காங்க. அப்படியா? நாம ரூம்ல இருந்து வெளியில எடுத்து வச்சா மட்டும் போதும். போட்டுட்டு வந்த ட்ரெஸ் தோச்சு போட்டு வந்துட்டுமா? அட நீங்க வேற எங்க போனாலும் வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க. அது என்னமோ வேலை செய்யாம இருக்கவே முடிய மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுக்க தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன? ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணுது. ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல உட்காரவே முடிய மாட்டேங்குது. கையெல்லாம் பரபரானே வருது. இதுதான் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செஞ்சா அது மூளையில ஆழமா பதிஞ்சிருமா. அப்புறம் நாம நினைக்கலனாலும் அந்த வேலையை அது பெர்ஃபெக்ட்டா செஞ்சுக்கிட்டே இருக்குமா. என்ன மசில் மெமரியோ என்னமோ. ஆனா கல்யாணமான 6 வருஷத்துல இன்னைக்குதான் முதல் முறையா நான் கிச்சன் பக்கமே போகாம இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையிலேயே கிச்சனுக்கு போய் 2 வேளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க. நீங்க ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க? அதான் சொன்னேனே, பழகிருச்சுன்னு. சரி, அப்ப இப்படி வச்சுக்கலாமா? 6 வருஷத்துல முதல் தடவையா ராத்திரி கிச்சனுக்கு போகாம டின்னர் சமைக்காம இருந்திருக்கேன். நிஜமாவே சாதனை தான் அண்ணி. உங்க அம்மா வீட்ல இருக்கும் போது நீங்க சமைப்பீங்களா? எங்க சமையல் வேலையெல்லாம் எல்லாம் தெரியும். ஆனா எங்க அம்மா சுடு தண்ணி கூட என்ன வைக்க விட மாட்டாங்க. எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சதுதான். ஆனா அண்ணி அளவுக்கு யாராலையும் வேலை பார்க்க முடியாது. நானே சொல்லுவேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க அண்ணின்னு. ஆனா கேட்கவே மாட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ மட்டும் சும்மாவா இருக்க? நீ தானே உங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. கரெக்ட் தான். நீங்க 2 பேரும் இங்க கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து க்ளோஸா? ஆமா ஆமா, அது என்னமோ தெரியல, இவளுக்கு இவள தனி பாசம். எனக்கும் ரேவதினா ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேருமே எல்லா சீக்ரெட்டையும் ஷேர் பண்ணிப்போம். நான் என் புருஷனை பத்தி சொல்லுவேன், அண்ணி அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, நான் கேட்டுப்பேன்.
ஆனா வெளியில மூச்சு விட மாட்டோம். நான் கூட நிறைய வீட்ல சண்டை போடுற சிஸ்டர் இன் லாஸ பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு பாண்டிங் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். திருஷ்டி எடுக்கட்டுமா? கேட்டுச்சா? 2 பேர் பாண்டிங்க நம்ம 3 பேர் பாண்டிங்க ஆக்கிடலாம் மதி. அண்ணி சூப்பரா பாடுனீங்க. நீதானே என்ன கோத்து விட்ட. உங்க டேலண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா நீ? சூப்பரா பாடுனீங்க. இன்னொரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு வேணும்? ஏதாவது ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சரி. அண்ணி சூப்பர் அண்ணி. Thank you. ஆனா ஒண்ணு, பொறுப்புகள் எல்லாம் மறந்துட்டு புள்ளைய பத்தின கவலை எல்லாம் விட்டுட்டு இப்படி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கிறதும் நல்லாதான் இருக்குல்ல? இதத்தான் மீ டைம்னு சொல்லுவாங்க. அப்பப்போ நம்மள கவனிச்சுக்க நாம டைம் எடுத்துக்கணும். என்னால உன்ன மாதிரி வார்த்தையாலா சொல்ல முடியல, ஆனா நல்லா இருக்கு. ரேவதி, ஒண்ணு பண்ணலாமா? என்ன நீ? பேசாம எங்கேயாவது போயிடலாமா? எங்கேயாவதுனா? அது தெரியல, ஆனா எங்கேயாவது போயிடலாம். திரும்ப வீட்டுக்கே வராத மாதிரி எங்கேயாவது ஜாலியா. என்ன சொல்ற? நான் ரெடிதான். எதுல போலாம்? கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிடுவோம். ஐயோ, தேட மாட்டாங்களா? தேடட்டும், என்ன இப்போ? நாம போவோம். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதே. உனக்கும் தெரியாது. மதி, நீ கார் ஓட்டுவியா? ஓட்ட கத்துக்கிட்டேன், ஆனா பிராக்டிஸ் தான் இல்ல. வண்டிய தள்ளிட்டாவது எங்கேயாவது போயிடலாம். அதுக்கு எதுக்கு நான் வண்டி எடுத்துட்டு போகணும்? சும்மாவே போகலாமே. ஆனா இனி உங்க கூட சேர்த்துப்பீங்கல்ல? நீ இல்லாமையா? எங்க போலாம்? நீ என்னதான் பண்ணிருந்தாலும் உன் தங்கச்சி நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ரேவதியும் சில நேரம் வருத்தப்படதான் செய்யுது. அப்படின்னா உன் தங்கச்சியை நான் ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்ல வரியா? சாப்பாடு போட்டு Dress வாங்கி கொடுத்தா நல்லா பாத்துக்கிறதா ஆயிடுமா? தொட்டதுக்கெல்லாம் அவளை அப்படி திட்டுறீங்க. அன்னைக்கு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்க வர செஞ்சீங்க. அதனால இப்ப என்ன? சரி சரி சரி, எதுக்கு சீரியஸா பேசிட்டீங்க 2 பேரும்? ஜாலியா இருக்கணும் தானே வந்தோம். மாமா மாமா எங்க மாமா? ஏன் எந்திரிச்சிட்டீங்க? நான் ரூம் போறேன். கொஞ்ச நேரம் உட்காருங்களா, பாட்டு பாடலாம். மாமா என்ன நீ மாமா போய் டென்ஷன் ஆக்கி விட்ட? அடுத்தவங்க பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவரு பண்றதையும் யாராவது அவருக்கு எடுத்து சொல்லணும்ல. ரேவதியும் சில நேரம் வருத்தப்படதான் செய்யுது. சாப்பாடு போட்டு Dress வாங்கி கொடுத்தா நல்லா பாத்துக்கிறதா ஆயிடுமா? அன்னைக்கு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்க வர செஞ்சீங்க. சாரி மலரே, நான்
கொஞ்சமா குடிச்சிட்டேன். என்ன நீ மட்டும்தான் உருப்படியா இருக்க, இப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் தாமா குடிச்சேன். சாரி. அன்னைக்கு சுரேஷுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீங்களே ஆரம்பிக்கலாமா? சாரி மலரு, இனிமே குடிக்க மாட்டேன். இவ்வளவுதான் குடிச்சேன். ஏய், நீ இன்னைக்கு சூப்பரா பாடின மலரு. நீ இவ்வளவு நல்ல சிங்கர்னு எனக்கு தெரியாது மலரு. இப்ப கூட பாடிட்டு தான் இருந்தாங்க. மலரு, எனக்காக ஒரு பாட்டு பாட